வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. அந்த நகர்ப்புற பகுதியில் ஒரு பள்ளி தாளாளர் மார்க்கெட் பக்கமாக போகிறாரு. மார்க்கெட்டில் ஒரு பெரிய பழக்கடை இருக்குது. அந்த பழக்கடையில் ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் விசாரிக்கிறார், என்ன சார் நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் இப்போ போதுமான ஒரு ஆசிரியர், கெமிஸ்ட்ரியில் 100க்கு 100 ரிசல்ட்டை கொடுப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் கிளாஸில் ஒரு 10லேருந்து 15 பசங்களை 100% மார்க் எடுக்க வைப்பீங்க. நீங்கள் போய் இப்போ பழக்கடையில் இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாரு. உடனே அவர் சொல்லுவார், இல்லை சாரி, நான் உங்கள் பள்ளியில் தான் வேலை செஞ்சேன், அங்கே நல்லா தான் கொடுத்துருந்தேன். கொஞ்சம் காசுக்காக ஆசைப்பட்டு நான் வேறு ஒரு பள்ளிக்கு போனேன், அது உங்களுக்கு தெரியும். அந்த பள்ளியில் ஒரு மாணவர் போய் சேர்ந்தேன், கொஞ்சம் காசுக்குள்ளே இருக்குதுன்னு அந்த பள்ளிக்கு போனேன். அந்த பள்ளியில் அதே 100% ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த பள்ளியில் ஒரு மாணவர் 11th வேற ஒரு பள்ளியில் ஒழுங்கீனமாக இருந்ததுக்காக டிசி கொடுக்கப்பட்ட மாணவரை அந்த பள்ளியில் சேர்த்தாங்க. அந்த மாணவரும் என் கிளாஸில் தான் இருந்தார். அந்த மாணவர் ஒழுங்கீனமாக இருந்தார். நான் அவரை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன். எப்படியோ சொல்லி பார்த்தா அவர் எதையுமே இல்லை. டெய்லி டெஸ்ட் வச்சு அதை வச்சு பார்த்தா அவர் வருவார், வெறும் பேப்பர் கொடுத்துட்டு அப்படியே போயிடுவார். இப்படியாக இருந்தது. ஒரு நாள் ரொம்ப இதாகிட்டு அந்த டெஸ்ட் வைக்கும்போது, நீங்கள் போங்க, ஒன்றுமே எழுதவே இல்லை, வெளியில் போட தம்பி அப்படின்னு சொல்லுவார். அவன் மறைப்பான், வெளியில் போகணுன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவோம், அந்த பையன் வேறு வழி இல்லாமல் அப்படி மூவ் பண்ணுவான் வெளியில் போகிறதுக்கு, ரூம் விட்டு வெளியில் போகிறதுக்கு. அந்த நேரத்தில் ஒரு பையன் காலை தூக்க நீட்டுருவான். காலை தூக்க நீட்டின உடனே அந்த பையன் தடுமாறி ஓடி போய் உழப்போம். உழற நேரத்தில் அந்த கேரிடார் இருக்கு இல்லையா, காரிடாரில் அந்த இது இருக்க பேரப்பட வால் இருக்குது, அந்த வாலில் போய் இடிச்சுக்கிட்டு ரத்தம் வந்துட்டு. இவருக்கும் போய் விழுந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் சொன்னார், அவ்வளோதான். ஒரு பையன் காலை தடவை விட்டதுனால அது மாதிரி ஆகிடுது. அது மாதிரி தண்ணி விட்டாங்க. அதனால் எனக்கு அந்த பையனுடைய அப்பா ஒரு ஜாதி கட்சி தலைவர். அந்த ஜாதி கட்சி தலைவர்ன்றதால அவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி சட்டையிறாங்க. ஒரு ஆசிரியர்னு நான் பட்டதாரி ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர்ன்றதை கூட இது பண்ணாமல் அந்த ஒரு கட்சி தலைவரோட ப்ரெஷரால் இன்னும் உள்ள சட்டையெல்லாம் கட்டிட்டு உள்ளே வச்சுட்டாங்க. நல்ல வேலை அந்த நேரத்தில் அந்த கட்சி தலைவரோட மனைவி அவங்க ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக இருக்காங்க, அரசு வேலையில் தான் இருக்காங்க. அவங்க அந்த ஆசிரியரை பற்றி தெரியும், அவங்க மகனை பற்றியும் தெரியும். அவங்க அந்த போலீஸ்கார்ட்ட ரொம்ப கெஞ்சி, பாருங்க, என்னுடைய மகன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, யார் அடித்தாங்களோ என்னுடைய மகன் தான், என் கணவரை ஏதோ குடிபோதையில் கொடுத்துட்டாரு, அவர் பண்ணது தப்பு, அதனால் மன்னிச்சிடுங்க, இவரை சாரை வெளியில் விட்ருங்க, இவர் தப்பே பண்ணலன்ட்டு அந்த ஆசிரியர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த இவர்கிட்ட சொன்னார். இதுதான் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தான் கரெக்டாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய நிலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, சில நேரங்களில் சமுதாயத்துக்கு தகுந்தாலும் வளைஞ்சு கொடுக்க முடியாமல் இருந்தால் சில இன்னல்கள் ஏற்படுவதற்கு. அதனால் எனக்கு அதுக்கப்புறம் மற்ற ஸ்கூலில் நான் அவங்கக்கிட்ட மறுபடியும் கேட்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. மற்ற ஸ்கூல்லேயும் ஜெயிலுக்கு போயிட்டு வாதியார் அப்படின்ற ஒரு இதாக இருந்தாங்க. அதனால் நான் இருக்க தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நான் என்னுடைய சகோதரி ஒரு பழக்கடை ஏற்கனவே வச்சுருந்தாங்க. அவங்களுடைய கடையை நல்லா வியாபாரம் போகுதுன்னு இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணாங்க. அந்த கடையை என்னை பார்த்துக்க சொன்னாங்க. நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நல்ல வருமானம் வருது, மன நிம்மதியாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஹவரில் ஒர்க் பண்ணோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட கரஸ்பாண்ட்டை சொல்லுவார். அவர் ரொம்ப மனவேதனையோட, சரி, இது மாதிரி நீங்கள் எங்கள் ஸ்கூல் வர மாட்டீங்க, பரவாயில்ல, உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னா இதே வாழ்ந்துட்டு போங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு, இந்த வாழ்க்கை எல்லா நேரத்துலேயும் எல்லா விதமான செயல்களையும் நம்ம செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. மாணவர்கள் ஒரு காலத்தில் இருந்தவங்களாம் ரொம்ப அடக்குறக்கமாக இருந்தாங்க. இப்போ மாணவர்கள் வெவ்வேறு நிலையில் இருக்காங்க. அவருக்கு தகுந்தாத மாற்றிக்க முடியலன்னா நம்ம பள்ளியிலையோ கல்லூரியிலையோ தொடர்ந்து சரி செய்வது சிறந்த கடினமான வேலையாக இருக்கும் என்பது அந்த கல்வி சுருக்கம். நன்றி, வணக்கம்.